ஃப்ரேமில் நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 260 பாயிண்ட் டவுனில் இருக்குது. அந்த டவுன் வந்து எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கணக்கு வரும். அந்த கணக்கு உதாரணத்துக்கு கிஃப்ட் நிஃப்டியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி தான் எல்லாத்துக்கும் மூலதனம், அதாவது டிஐஎஃப்ஐ சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி அந்த வீக்லி லெவலு எல்லாத்தையும் எல்லா லெவலும் ட்ரா பண்ணிட்டேன். இதை தெரியாதவங்க இதுதான் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் என்ன போட்டாலும் 1 ஹவர் டே கேண்டில் எப்படி போட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டே வரவே வராது. அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து உட்காராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து கரெக்டான ஒரு முறையில் இருக்கும். ஷோராக அடித்து சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ட்டு சப்போர்ட்டை நீங்கள் ஃபாரெக்ஸ்லேயும் பண்ணலாம். அதாவது அந்த யூஎஸ்டி எக்ஸ்யூடின்னு சொல்கிறீங்கள, நான் ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதில்ல, ஒன்லி என்ஐசி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு இது மட்டும்தான் கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா, எப்பயுமே நம்மளது ஒரு 12 மந்த்து, அதாவது 1 இயர், 6 மந்த்து, வீக் எல்லாமே எஸ்டர்டே, அதாவது போன வாரத்தினுடைய எஸ்டர்டே வீக்கு, எஸ்டர்டே மந்த்து, எஸ்டர்டே 6 மந்த்து, எஸ்டர்டே இயர், இப்படின்ற முறையில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு முறையில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரும். இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை இந்த கிஃப்ட் நிஃப்டியில் நீங்கள் ஒரு சிம்பிளிஃபைடாக ஒன்று எதிர்பாருங்களா. இது வரைக்கும் இது இப்போ பார்க்கும்போது 23,133 இருக்கிற போல் தெரியும். ஆனால் லோ டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்க்கும்போது அப்போ வந்து எப்படி நம்ம ஒரு ஃபெபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம கரெக்டான ஒரு முறையில் பார்க்கலாம். அப்போ டவுன் வந்துச்சுன்னா எப்படி டவுன் ஆகும், அந்த டவுன் இங்கே பாருங்கள். இந்த வீக்லி லோ, ப்ரீவியஸ் டே உடைய லோ, இயருடைய எஃப்ஐ லெவல், அதாவது எஃப்ஐ லெவல் வாட்ச் பண்ணுற ஏரியா. அப்போ இந்த 3த்தையும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபெயிலியர் கொடுத்துரும். டவுன் நினச்சிட்டு நீங்கள் ஓடி போய் எடுத்திங்கன்னா லாஸ் தான் கொடுத்துரும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க்கு. இந்த ரீசண்டான வந்த கேண்டிலுடைய என்ன டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி முடிஞ்சிருக்கோ அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு